Very happy to be among you once more. மறுபடியுமாக உங்கள் மத்தியிலே இருப்பதற்கு நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். Let's bow our head and have a word of prayer. நாம் தலை வணங்கி ஒரு நிமிடம் நாம் ஜெபிக்கலாம். Heavenly Father, we thank you for the church. பரலோக பிதாவே, இந்த சபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். Lord, I believe you have given a word for the church. ஆண்டவரே, சபைக்கு நீர் சொல்ல வேண்டிய வார்த்தையை கொண்டு வந்திருக்கிறீர் என்று நான் விசுவாசிக்கிறேன். Lord, I pray that you will anoint us, Lord, so that Lord, whatever the burden that is in our heart, we will convey to your church. ஆண்டவரே, நீர் எங்களை அபிஷேகிக்க வேண்டுமானால் ஜெபிக்கிறேன். நம்முடைய மனதிலே பாரத்தை வைத்திருக்கிறீரே, அந்த பாரத்தை சபைக்கு சொல்வதற்கு உதவி செய்வீராக. This utterance, Lord, and the clarity of speech. ஆண்டவரே, நீர் நம்முடைய பரலோக வார்த்தையை ஆண்டவரே கொடுக்கக்கூடிய ஆண்டவர் உதடுகளை தர வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். And give us understanding, Lord. ஆண்டவரே, எங்களுக்கு புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை தாரும். Open the hearts of every one of us, Lord, here. ஆண்டவரே, இங்க இருக்கிற ஒவ்வொருடைய இருதயத்தையும் திறக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். Let not the devil take away the word today. ஆண்டவரே, சொல்லப்படுகின்ற வார்த்தைகளை பிசாசு எடுத்து விடாதபடி காத்துக்கொள்வீராக. Help us. உதவி செய்வோம் ஆண்டவரே. In Jesus' name we pray. இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே. Amen. ஆமென். You know, there is a danger in being part of a very good church. ஒரு நல்ல சபையிலே அங்கத்தினராக இருப்பதில் ஒரு அபாயமும் இருக்கிறது. Now, today I want to share something which I shared in our church some time back. சில எங்களுடைய சபையிலே நான் சில நாட்களுக்கு முன்பாக, வாரங்களுக்கு முன்பாக பகிர்ந்து கொண்ட வார்த்தையை நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். And I was telling you there is a great danger in part of a good church. நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு நல்ல சபையிலே, நல்ல ஆவிக்குரிய சபையிலே அங்கமாக இருப்பது ஒரு அபாயமும் இருக்கிறது. That we can be a people who hold on to a form of godliness but denying its power. நாம் எப்படி மாற முடியும் என்றால், தேவ பக்திக்குரிய வெளியரங்கமான வேஷங்களை நாம் பற்றி கொள்கிறவர்களாகவும் உண்மையாய் அதனுடைய பலனை நாம் மறுதலிக்கிறவர்களாகவும் மாற முடியும். So we read that verse in 2 Timothy chapter 3. இரண்டாவது தீமோத்தேயு 3வது அதிகாரத்திலே அதற்குரிய வசனத்தை நான் வாசிக்கிறோம். 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம். Apostle Paul was writing to Timothy. அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு எழுதும்போது இதை எழுதுகிறார். You know, he writes from verse 1. முதலாவது வசனத்திலிருந்து அவர் இவ்வாறு எழுதுகிறார். Realize this, that in the last days difficult times will come. கடைசி நாட்களில் கொடிய காலங்கள் வரும் என்று அறிவாயாக. And from verse 2. இரண்டாவது வசனத்திலிருந்து, For men will be lovers of self, lovers of money, boastful, arrogant, revilers, disobedient to parents, ungrateful, unholy, unloving, irreconcilable, malicious gossips, without self-control, brutal, haters of good, treacherous, reckless, conceited, lovers of pleasure rather than lovers of God. மனுஷர்கள் தற்பிரியராயும் பணப்பிரியராயும் வீம்புக்காரராயும் அகந்தை உள்ளவர்களாயும் தூஷிக்கிறவர்களாயும் தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்களாயும் நன்றி அறியாதவர்களாயும் பரிசுத்தம் இல்லாதவர்களாயும் சுபாவ அன்பில்லாதவர்களாயும் இணங்காதவர்களாயும் அவதூறு செய்கிறவர்களாயும் இச்சையடக்கம் இல்லாதவர்களாயும் கொடுமையுள்ளவர்களாயும் நல்லோரை பகைக்கிறவர்களாயும் துரோகிகளாயும் துணிகரம் உள்ளவர்களாயும் இருமாப்பு உள்ளவர்களாயும் தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியராயும். Verse 5, holding to a form of godliness although they have denied its power. தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாயும் இருப்பார்கள். What Paul is writing is, in the last days people will be like this, but still a person will show himself or herself as a godly man or a godly woman. பவுல் என்ன எழுதுகிறார் என்றால், ஏற்கனவே 2வது 3வது வசனங்களில் சொல்லப்பட்ட இவைகளை எல்லாம் வைத்துக்கொண்டே ஜனங்கள் சபையிலே தாங்கள் தேவபக்தி உள்ளவர்களாக காண்பித்துக் கொள்ளும் இருப்பார்கள் என்று சொல்கிறார். In a nutshell, Paul was saying people have a form of godliness in public, but in their private life, in their secret life, they will not want the power to overcome sin. ரத்தின சுருக்கமாய் சொல்ல வேண்டும் என்றால்,
ஜனங்கள் தேவ பக்தியின் வெளி வேஷங்களை எல்லாம் வைத்திருப்பார்கள், ஆனால் உள்ளான வாழ்க்கையிலே பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை இழந்தவர்களாய் இருப்பார்கள். That is, at the time of temptation, God is willing to give them the power, the Holy Spirit power. அதனுடைய பொருள் என்னவென்றால், சோதனை வேளையிலே அதை ஜெயிப்பதற்கு பரிசுத்த ஆவியானவர் தன்னுடைய வல்லமையை கொடுக்க சித்தமுள்ளவராய் இருக்கிறார். To overcome the temptation, to overcome that sin. சோதனைகளை ஜெயிப்பதற்கு, அந்த பாவத்தை ஜெயிப்பதற்கு. But people will reject that power. ஆனால் ஜனங்கள் அதை நிராகரிப்பார்கள். They will deny that power. அந்த பலனை நிராகரிப்பார்கள், அல்ல என்றால் அதை மறுதலிப்பார்கள். How do I know that I am not like that? ஆனால் நான் அதை செய்யவில்லை, நான் அப்படி இல்லை என்பது எப்படி எனக்கு தெரியும்? How do we know that we have only the form of godliness in us but without power? வெளி வேஷங்கள் மாத்திரம் இல்லை என்றால் வெளி தோற்றம் மாத்திரம் இருக்கிறது, பாவத்தை ஜெயிப்பதற்கிற வல்லமை எனக்குள்ளாக இல்லை, நமக்குள்ளாக இல்லை என்பதை நாம் எப்படி அறிவோம்? Paul says that in verse 9. 9வது வசனத்திலே பவுல் இவ்வாறு சொல்கிறார். It says Paul says they will not make further progress. அவர்கள் அதிகமாய் பலப்படுவதில்லை, இல்லை என்றால் அவர்கள் அதிகமாய் முன்னேறுவதில்லை. They will not make any progress in their life. தங்களுடைய வாழ்க்கையில் அவர்கள் முன்னேற்றம் இல்லாமல் இருப்பார்கள். And after some time their folly will be obvious to all. சில நாட்கள் கழிந்த பின்பு அவருடைய அவலட்சணம் எல்லாருக்கும் வெளியரங்கமாக தெரிய வரும். God will expose them after a time of mercy. இரக்கத்தின் காலம் கடந்து போகும் பொழுது தேவன் அவருடைய அவலட்சணத்தை வெளிப்படுத்துவார். How can I be protected from such things? ஆனால் அப்படியெல்லாம் நடக்காதபடிக்கு தேவன் எப்படி என்னை காக்க முடியும், இல்லை நான் எப்படி பாதுகாக்கப்பட முடியும்? Only by accepting the truth about myself. என்னை பற்றிய உண்மைகளை நான் ஒத்துக்கொள்வதன் மூலமாகத்தான், acknowledging my sin and repenting from that. என்னுடைய பாவத்தை நான் ஒத்துக்கொண்டு அதற்கு நான் மனம் திரும்புவதன் மூலமாகத்தான் அதை செய்ய முடியும். You know, however spiritual we are, நாம் எவ்வளவுதான் நாம் ஆவிக்குரியவர்கள் என்று நாம் சொல்லிக் கொண்டாலும், however much we have known the Lord, நாம் எவ்வளவுக்கு அதிகமாய் நாம் ஆண்டவரை அறிந்திருந்தாலும், we should not forget one thing which prophet Jeremiah said. எரேமியா தீர்க்கதரிசி சொன்ன ஒன்றை நான் மறந்து விடக்கூடாது. Now I want to read that verse, Jeremiah chapter 17. எரேமியாவின் புத்தகம் 17வது அதிகாரம், Jeremiah 17 verse 9. எரேமியா 17வது அதிகாரம் 9வது வசனம். We should not forget this verse. இந்த வசனத்தை நாம் மறந்து விடவே கூடாது. It says our heart is so deceitful. நம்முடைய இருதயம் மகா திருக்குள்ளது. That is, it will think what is not right as right. அந்த பொருள் என்னவென்றால், இந்த இருதயம் எது சரியில்லையோ அதை சரி என்று நம்பும். You know, it may make us to think when we are not actually spiritual, it will make us to think that we are so spiritual. அதனுடைய பொருள் என்னவென்றால், என்னுடைய இருதயம் என்னை எப்படி வஞ்சிக்கிறது, நான் ஆவிக்குரியவனாக இல்லாத பொழுதே நான் ஆவிக்குரியவனாக இருக்கிறேன் என்று என்னை நம்ப வைக்கிறது. That is the deception of our own heart. அதுதான் நம்முடைய இருதயம் நம்மை வஞ்சிக்கும் ஒரு நிலை. Isn't it a fearful thing? இது ஒரு பயப்படக்கூடிய ஒரு விஷயம் அல்லவா? But that doesn't mean that we have to live always under an unhealthy fear. ஆனால் அப்படிப்பட்ட ஆரோக்கியம் இல்லாத ஒரு பயத்திலே நாம் வாழ வேண்டும் என்பது அவசியமில்லை. We have somebody who knows us in and out. என்னை உள்ளும் புறமாய் அறிந்திருக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். Because that is what the verse 10 says. I, the Lord, search the heart, I test the mind. 19வது வசனத்திலே ஆண்டவர் இவ்வாறு சொல்கிறார், இருதயத்தை ஆராய்கிறவரும் உள்ளேந்திரியங்களை சோதித்தறிகிறவருமாய் நான் இருக்கிறேன். That is our hope. அதுதான் நம்முடைய நம்பிக்கை. When we allow our heart to be searched by the Holy Spirit, பரிசுத்த ஆவியானவரை நான் என் இருதயத்தின் ஆழங்களை அந்தரங்கங்களை அவர் ஆராயும்படியாக நான் அனுமதிப்பேன் என்றால், He will search our heart. என்னுடைய இருதயத்தை அவர் ஆராய்ந்து, He will test our mind. என்னுடைய சிந்தனையை அவர் ஆராய்ந்து, And if we accept the love of the truth about ourselves, நம்மை பற்றிய உண்மையை நாம் உண்மை அதை ஒத்துக்கொள்ளுவர்களாய் இருப்போம் என்றால், and if we are willing to repent, நாம் மனம் திரும்புவதற்கும் ஆயத்தமாய் இருப்போம் என்றால், He will guide us in an everlasting way.
அவர் நம்மை நித்திய வழிக்கு நம்மை நடத்துவார். I will be saved. We all will be saved. நாம் எல்லோருமே பாதுகாக்கப்பட்டவர்களாய் இருப்போம். Otherwise, we will be deceived and will be destroyed. இல்லை என்றால் நாம் அழிக்கப்படுகிறவர்களாகவும் அழிக்கப்படக்கூடியவர்களாகவும் நாம் இருப்போம். You know, the life of Balaam is a great warning for us. பிலேயாமின் சரித்திரம் அவருடைய வாழ்க்கை நமக்கு ஒரு எச்சரிப்பாய் இருக்கிறது. We can learn some valuable lessons from him, from his life. அவருடைய பிலேயாமுடைய வாழ்க்கையிலிருந்து சில விலையேறப்பட்ட பாடங்களை நாம் படித்துக் கொள்ளலாம். You know, the New Testament speaks about him a lot. புதிய ஏற்பாடு பிலேயாமை குறித்து அதிகமாக பேசுகிறது. You know, Apostle Peter mentioned about the way of Balaam. பேதுரு 2 நிருபத்தில் பிலேயாமின் வழியிலே சென்றவர்கள் என்று அவரை பற்றி குறிப்பிடுகிறது. And Jude speaks about the error of Balaam. யூதா அதை குறித்து பிலேயாமின் தவறான வழி என்று குறிப்பிடுகிறார். And even our Lord Jesus Christ spoke about him in Revelation about the teaching of Balaam. ஆண்டவராகிய இயேசுவும் தன்னுடைய போதனையிலே பிலேயாமின் போதகம் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். Now Balaam is a picture of a false prophet. ஒரு கள்ளத்தீர்க்கதரிசிக்கு அடையாளமாக பிலேயாம் இருக்கிறார். Because he loved the wages of unrighteousness. அவன் அநீதியினுடைய பலனை அவன் சம்பாதித்தான். He turned the grace of God into licentiousness. அவனுடைய தேவனுடைய கிருபையை அவன் மிகவும் சுலபமாய் எளிமையாய் எடுத்துக்கொண்டான். He put a stumbling block before the people of God and to make them commit a sin. தேவனுடைய ஜனங்களுக்கு முன்பாக தடுக்கலின் கல்லை போட்டு அவர்களை தவறி விழும்படியாக செய்தான். The way of Balaam is not the way of the cross, brothers and sisters. அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, பிலேயாமின் வழி சிலுவையின் வழி அல்ல. It is not a narrow way. அது ஒரு இடுக்கமான வழியும் அல்ல. No, he was a person who was deceived by his own heart. தன்னுடைய சொந்த இதயத்தினாலே வஞ்சிக்கப்பட்ட ஒரு மனிதன் பிலேயாம். We all know the story of Balaam. Many of us know that. அநேகருக்கு நமக்கு தெரியும், பிலேயாமின் சரித்திரம் நமக்கு தெரியும். No, he is a man who had a fantastic relationship with God. தேவனோடு ஒரு சிறந்த நட்பு வைத்திருந்த ஒரு மனுஷன். And he was not a Hebrew man. அவன் ஒரு எபிரேயன் அல்ல. He was living in a very far country, Mesopotamia. ஒரு தூர தேசத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். But God spoke to him very often. ஆனால் அவனோடு தேவன் பேசுகிறவராயிருந்தார். Apart from the Israelites, God was speaking, very frequently to Balaam. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மத்தியிலே மாத்திரமல்ல, பிலேயாமிடத்திலும் ஆண்டவர் பேசிக்கொண்டுதான் இருந்தார். We read that in Numbers. அதை என்னாகமம் புத்தகத்திலே நாம் வாசிக்கலாம். Numbers chapter 22. என்னாகமம் 22வது அதிகாரம். I'll show some words what a type of person he was. அவன் எப்படிப்பட்ட ஒரு மனுஷன் என்பதை நான் உங்களுக்கு சில வசனங்கள் மூலமாக காட்டுகிறேன். No, in verse 9, chapter 22 verse 9, it says God came to Balaam and said. தேவன் பிலேயாமிடத்தில் வந்து என்று வாசிக்கிறோம். Again in verse 20, God came to Balaam at night and spoke to him. 20வது வசனத்திலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து என்று வாசிக்கிறோம். Again in verse chapter 24, 24லே அதை வாசிக்கிறோம். chapter 24 verse 4, 24வது அதிகாரம் 4வது வசனத்திலே is a man who heard the words of God, who saw the visions of Almighty. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு என்று அவனை குறித்து வாசிக்கிறோம். He was a man upon whom the Holy Spirit was there. பரிசுத்த ஆவியானவர் இறங்கிய ஒரு மனுஷன் தான் பிலேயாம். We read that in verse 2. 2வது வசனத்திலே அதை வாசிக்கிறோம். The Spirit of God came upon him. தேவ ஆவி அவன் மேல் இறங்கினது. No, he spoke very zealous words. அவன் ஐக்கியமான வார்த்தைகளை பேசுகிறதை நாம் வாசிக்கலாம். We read that in chapter 23 verse 10. 23வது அதிகாரம் verse 10. 10வது வசனத்திலே அந்த வாசிக்கிறோம். In the second part he says, let me die the death of an upright and let my end be like his. நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக, என் முடிவு அவன் முடிவு போல் இருப்பதாக என்று வைராக்கியமாய் அவன் பேசுகிறான். You know what he is saying? I am willing to die as a martyr for truth. சத்தியத்திற்காக நான் இரத்த சாட்சியாக மரிக்க வேண்டுமானாலும் ஆயத்தம் என்று என்ன செய்கிறான், பேசுகிறான். Again in verse 12, 12வது வசனத்திலே he says, must I not be careful to speak what the Lord puts in my mouth? கர்த்தர் என் வாயில் அருளினதையே சொல்வது என் கடமை அல்லவா என்று சொல்கிறான். All zealous words he spoke. இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் நாம் பார்க்கும் பொழுது அவன் எவ்வளவு வைராக்கியம் உள்ள ஒரு மனிதன் என்றுதான் அவனை குறித்து எடைபடுகிறோம்.
But do you know what is the end of that person? ஆனால் அவனுடைய முடிவு என்ன? பிலேயாமுடைய முடிவு என்ன? He died as an enemy of God. தேவனுக்குடைய துரோகியாய் அவன் மரித்தான். He prophesied many wonderful things. அவன் அருமையான தீர்க்க தரிசனங்களை சொன்னவன். But he did not understand the heart of God. ஆனால் தேவனுடைய இருதயத்தை அவன் அறிந்து கொள்ளவில்லை. This is what I learned from Balaam. இதைத்தான் நான் பிலேயாமுடைய சரித்திரத்திலிருந்து அவனுடைய வாழ்க்கையிலிருந்து நான் கற்றுக்கொள்கிறேன். I can have revelations from God. எனக்கு தேவனிடத்திலிருந்து வெளிப்பாடுகள் கூட கிடைக்கும். I can prophesy in the church. நான் சபைக்கு நான் தீர்க்க தரிசனத்தை கூட நான் கொண்டு வர முடியும். But all these things I can do without knowing, without understanding the heart of God. இவைகளை எல்லாமே நான் தேவனுடைய இருதயத்தை அறியாதவனாகவே நான் செய்ய முடியும். If I am so, I am walking in the way of Balaam. அப்படியாய் என்னுடைய வாழ்க்கை இருக்குமென்றால் நான் பிலேயாமின் வழியிலே நான் நடக்கிறேன். No, you see I want to show another verse in Numbers chapter 22 verse 38. என்னாகமம் 22வது அதிகாரம் என்னாகமம் 22வது அதிகாரம் 22:38 38வது வசனம் says, am I able to speak anything at all? The word that God puts in my mouth, that I shall speak. பிலேயாம் பாலாகை நோக்கி, இதோ உம்மிடத்தில் வந்தேன், ஆனாலும் ஏதாகிலும் சொல்லுகிறதுக்கு என்னால் ஆகுமோ? தேவன் என் வாயில் அளிக்கும் வார்த்தையே சொல்லுவேன். What a fantastic statement. அவனுடைய சொற்றொடரை அவனுடைய கூற்றை எவ்வளவு அருமையான கூற்றாக இருக்கிறது அவன் சொல்லுகிறது. Still he ended up as an enemy of God. ஆனாலும் அவனுடைய முடிவு தேவனுக்கு விரோதமான முடிவாக இருந்தது. You know why? ஏன் தெரியுமா? He had some hidden sins in his heart. தன்னுடைய இருதயத்திலே மறைத்து வைக்கப்பட்ட பாவங்கள் இருந்தது. And he was not willing to repent. அவன் அதிலிருந்து மனம் திரும்புவதற்கு அவன் விரும்பவில்லை. No, he had even a great name in many parts of the world. அவனுடைய உலகத்திலே பல இடங்களிலே கூட அவனுக்கு பெரிய பெயர் இருந்தது, நற்பெயர் இருந்தது. People knew that if Balaam blesses somebody, that person will be blessed. அவனை குறித்து என்ன ஜனங்கள் நினைத்திருந்தார்கள் என்றால், பிலேயாம் யாரை ஆசீர்வதிக்கிறானோ அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். And if he curses somebody, that person will be cursed. அவன் யாரை சபிக்கிறானோ அவர்கள் சபிக்கப்பட்டவர்களாய் இருப்பார்கள் என்று அறிந்திருந்தார்கள். He heard that authority, that spiritual authority. அவனுக்கு அப்படிப்பட்ட ஆவிக்குரிய அதிகாரமும் இருந்தது. But still his way is not right. அப்படி இருந்தும் அவனுடைய இருதயம் இல்லை என்றால் அவனுடைய வழி சரியா இல்லை. Because his heart is not right. ஏனென்றால் அவனுடைய இருதயம் சரியா இல்லை. He was erratic. அவன் தவறுகிறவனாய் இருந்தான். And what was his error? அவனுடைய தவறு என்ன? With all the spiritual gifts, தனக்கு இருந்த அத்துணை ஆவிக்குரிய வரங்களோடு, and with all his spiritual experiences, தனக்கு இருந்த அத்துணை ஆவிக்குரிய அனுபவங்களோடு, obeying God's word is not important for him. தேவனுடைய வார்த்தை கீழ்ப்படிவது அவனுக்கு அவ்வளவு முக்கியமானதாக இல்லை. He had a desire for honor and for money. பணத்துக்கும் கனத்துக்கும் அவனுடைய இருதயம் ஏங்கி இருந்தது. He loved the honor of men. மனிதனுடைய புகழ்ச்சியை விரும்பினான். And money, he loved money more than God. தேவனை காட்டிலும் பணத்தை அதிகமாய் நேசித்தான். His religion was a religion of lips. அவனுடைய மார்க்கம் உதடுகளின் மார்க்கமாய் இருந்தது. Just a religion of words. வார்த்தைகளின் மார்க்கமாய் இருந்தது. Not a religion of heart. இருதயத்தின் மார்க்கமாய் இல்லை. He was blind to his own sin of loving money. தன்னுடைய பணத்தை நேசிக்கும் தன்னுடைய சொந்த பாவத்திற்கு குருடனாய் போய்விட்டான். That was his error. அதுதான் அவனுடைய தவறு. He loved the wages of unrighteousness. That's what Peter wrote. அநீதியின் சம்பளத்தை, அநீதியின் கூலியை அவன் விரும்பினான். So this is how the story goes. இது இப்படி தான் அவனுடைய வாழ்க்கையின் சரித்திரம் போகிறது. You know, Balak, the king of Moab, பாலாக் மோவாபின் ராஜாவாய் இருந்த பாலாக், he was afraid of the Israelites who were about to walk through his land. அவனுடைய வழியாக அவனுடைய தேசத்தின் வழியாக நடந்து போகிற இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அவனுக்கு பயம் இருந்தது அந்த ராஜாவுக்கு. So he called Balaam to curse that people. ஆகவே இந்த பிலேயாமை அழைத்து இந்த இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கும்படியாக அவன் ஏற்பாடு செய்கிறான். So he sent
elders of Moab and elders of Midian. ஆகவே மோவாப் மிதியான் என்பவருடைய மூப்பர்களை அவரிடத்துக்கு அனுப்புகிறான். With some fees for division. அவனுக்காக சில கைக்கூலியை கொடுத்து அனுப்புகிறான். We read that in chapter 20, Numbers 22 verse 7. என்னாகமம் 22வது அதிகாரம் 7வது வசனத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். அப்படியே மோவாபின் மூப்பரும் மீதியானின் மூப்பரும் குருசலுக்குரிய கூலியை தங்கள் கையில் எடுத்துக்கொண்டு புறப்பட்டு பிலேயாமிடத்தில் போய் பாலாக்கின் வார்த்தைகளை அவனுக்கு சொன்னார்கள். But you know what? Balaam did not decide anything on his own. ஆனால் பிலேயாம் தானாகவே எந்த முடிவையும் அவன் எடுக்கிறதில்லை. He said in verse 8. அவன் 8வது வசனத்தில் சொல்கிறான். He said, "Spend the night here, I will bring word back to you as the Lord may speak to me." ராத்திரியிலே ஆண்டவரே தன்னுடைய வார்த்தையை சொன்னதுக்கு அப்புறம் நான் எங்களுடைய வார்த்தையை சொல்லுவேன் என்று சொல்கிறான். He did not decide anything on his own. அவன் தானாகவே எந்த முடிவுக்கும் அவன் வருகிறதில்லை. And he spoke to God, he told God all the matters. அவன் ஆண்டவரிடத்திலே நடந்த எல்லாவற்றையும் அனுசரிக்கிறான், ராத்திரி சொல்லுகிறான். And God gave him a clear cut answer. தேவன் தெளிவான ஒரு பதிலை அவனுக்கு சொன்னார். He said God said in verse 12, we read that in verse 12. 12வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். God said to Balaam, "Do not go with them, you shall not curse the people, for they are blessed." தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோடு போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். The matter is closed at that point. அந்த முடிவு இல்லை என்றால் தேவன் சொல்லப்பட்டது பதில் தெளிவாய் இருக்கிறது, அத்தோடு முடிந்து விட்டது. You know, when God tells us something to obey, தேவன் நாம் கீழ்ப்படிய வேண்டும் என்று ஒன்றை சொல்லும் பொழுது, if we obey, we are safe. நீங்கள் கீழ்ப்படிவீர்கள் என்றால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டிருப்பீர்கள். Even when he tells it for the first time. அவர் முதலாவது அந்த வார்த்தையை சொன்னாலும் பரவாயில்லை. If we obey, even when God spoke to us for the first time, if we obey, we are safe. நாம் முதலாவது தேவன் பேசும்போதே நாம் கீழ்ப்படிந்து விட்டோமானால் நாம் பாதுகாக்கப்பட்டிருப்போம். You know, God spoke to Noah only once. நோவாவோடு தேவன் ஒரு முறை தான் பேசினார். He took God's word very seriously. அவனே தேவன் சொன்ன வார்த்தையை தீர்க்கமாய் அவன் எடுத்துக்கொண்டான். In the same way, if God speak to me, I have to take the word seriously. அதே போலத்தான் தேவன் நம்மோடு பேசுகிற வார்த்தையை நாம் சீரியமாய் நான் எடுத்துக்கொள்ள வேண்டும். Even when he speaks to us for the first time. ஒரு முறை தேவன் பேசினால் கூட அப்படித்தான் எடுக்க வேண்டும். God spoke to Balaam, you know, very clearly. அவர் பிலேயாமிடத்தில் தேவன் தெளிவாய் அவர் பேசுகிறார். But after that, the king Balak, he sent more elders, more higher officials to Balaam. அதன் பின்பு இந்த பாலாக் ராஜா இன்னும் அதிக பதவி உயர்வுள்ள மேம்பட்ட அதிகாரிகளை மூப்பர்களை இந்த பிலேயாமிடத்தில் அனுப்புகிறார். And was offering him riches and honor. அவன் அதிகமான ஐஸ்வரியத்தையும் கனத்தையும் கொடுத்து மறுபடியும் அனுப்புகிறான். And now Balaam was bit shaken. இப்பொழுது பிலேயாமுடைய இருதயத்தில் சில தாக்கங்கள் ஏற்படுகிறது, மாற்றங்கள் ஏற்படுகிறது. But he was not honest about it. ஆனால் அவன் தன்னுடைய இருதயம் வஞ்சிக்கிறதை அவன் உண்மையாய் ஒத்துக்கொள்ளவில்லை, அதிலே உத்தமமாயும் இல்லை. He spoke as if he is such a godly man. தான் இன்னும் ஒரு தீர்க்கதரிசியை போலவும் ஒரு தேவ பக்தியுள்ள ஒரு மனுஷனை போலவுமே அவன் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறான். He spoke as if honor of men, riches are not more important to him than what God spoke to him. தேவன் தன்னிடத்திலே பேசுகிற வார்த்தையை காட்டிலும் இந்த பொருளோ இல்லை என்றால் இந்த மதிப்போ தனக்கு பெரிதாய் இல்லை என்பதை அவன் இல்லாதது போலவே அவன் காட்டிக் கொண்டான். பெரிதாய் இருக்கிறதை ஒத்துக்கொள்ளவில்லை. We read that in verse 18. 18வது வசனத்தில் அதை வாசிக்கிறோம். Now though Balak were to give me his house full of silver and gold, I could not do anything either small or great contrary to the command of the Lord my God. தன்னுடைய இருதயம் வஞ்சிக்கிறதா இருந்தும் பொழுது கூட அவன் எப்படி பேசுகிறான் என்றால், பாலாக் எனக்கு தன் வீடு நிறைய வெள்ளியும் பொன்னும் தந்தாலும் சிறிய காரியமானாலும் பெரிய காரியமானாலும் செய்யும் பொருட்டு என் தேவனாகிய கர்த்தரின் கட்டளையை நான் மீறக்கூடாது என்று வெளிவேஷமாய் அவன் பேசுகிறான். But in verse 19 he says, ஆனால் 19வது வசனத்திலே, in English it says like this. ஆங்கிலத்தில் இவ்வாறு சொல்லப்படுகிறது, now please you stay here tonight, I will find out what else the Lord will speak to me.
தயவு செய்து நீங்கள் இந்த ராத்திரி முழுதும் மட்டும் இருங்கள், தேவன் மறுபடியுமாய் என்ன என்னிடத்தில் சொல்லுகிறார் என்பதை நான் கேட்டு சொல்கிறேன். He is begging, now please you stay tonight, I will find out what else the Lord will speak to me. இப்பொழுது பாலாக் அனுப்பின அந்த ஜனங்களை மூப்பொருளை பார்த்து அவன் சொல்லுகிறது, தயவு செய்து இந்த ராப்பொழுது நீங்கள் செய்யுங்கள், இருங்கள், நான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்பதை கேட்டு சொல்லுகிறேன் என்பதை சொல்கிறார். God told him very clearly, you cannot go with them, you cannot curse those people. தேவன் தெளிவாய் சொன்னார், நீ அவரோடு போகவும் முடியாது, அவன் சொல்லப்பட்ட ஜனங்களை சபிக்கவும் முடியாது என்று சொன்னார். And now he wanted to know what else the Lord will speak to him. இப்பொழுது வேறு ஏதாவது தேவன் சொல்லுவாரா என்று அவன் அறிய விரும்புகிறான். You know, there is a verse in the Bible வேதத்திலே இவ்வாறு ஒரு வார்த்தை இருக்கிறது, that God is not a man that he should lie, nor a son of man that he should repent. அவர் பொய் சொல்வதற்கு தேவன் மனுஷர் அல்ல என்று, மனமாற அவன் மனுஷரும் அல்ல என்று மனுபுத்திரனும் அல்ல. Do you know who said this? யார் இதை சொன்னார் தெரியுமா? You know who said this? யார் இதை சொன்னார்கள் தெரியுமா? This same Balaam. இந்த பிலேயாம் தான் இதே வார்த்தையை அவன் சொல்லி இருக்கிறான். This is the words of Balaam, that God is not a man who should lie, nor a son of man that he should repent. இப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னதே பிலேயாம் தான். We read that in I want to show that verse in chapter 23 verse 19. 23ஆம் அதிகாரம் 19வது வசனத்தை நாம் பார்க்கலாம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. Balaam had that knowledge that God will not change his laws, God will not change his decisions. பிலேயாமுக்கு நன்றாய் தெரியும், தேவன் தம்முடைய வழிகளை அவர் மாற்ற மாட்டார், தன்னுடைய முடிவை அவர் மாற்ற மாட்டார். He had that knowledge. அந்த அறிவு அவனுக்கு இருந்தது. But this is the wickedness of the human heart, brothers and sisters. ஆனால் நம்முடைய மனிதருடைய இருதயம்னுடைய வஞ்சனை இதுதான். Now Balaam had a hidden agenda in his heart. தன்னுடைய இருதயத்திலே ஒரு மறைவான ஒரு விருப்ப பட்டியலை இந்த பிலேயாம் வைத்திருந்தான். And God saw that. அந்த பட்டியலை தேவன் பார்த்தார். This is the danger we also have, brothers and sisters. அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, நமக்கு உள்ள அபாயமும் இதுதான். When God says something to us, தேவன் நமக்கு ஒன்றை சொல்லும் பொழுது, but if you overlook it, அதை நீங்கள் மேற்போட்டவர்களாக அதை பார்ப்பீர்கள் என்றால், and if you want to explore, and if there is any way out, அதை தீர்க்கமாய் ஆராய்ந்து இதுக்கு மேற்பட்டு இதுக்கு தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கா என்பதை நாம் ஆராய்கிறவர்களாக இருப்போம். if there is an alternate way to fulfill my desire, என்னுடைய அபிலாஷைகளை திருப்திப்படுத்துவதற்கு இதிலே வேறுபட்ட வழி இருக்கிறதா என்பதை ஆராய்கிறவர்களாக இருப்போம் என்றால், we are walking in the way of Balaam. பிலேயாமுடைய வழியிலே நாம் நடக்கிறோம். Any other way apart from the way of the cross is a way of Balaam. சிலுவையின் வழியை தவிர வேறு வழிகள் எல்லாம் பிலேயாமின் வழிகள் தான். When God has told his will to us very clearly, தேவன் தம்முடைய சித்தத்தை தெளிவாக சொன்ன பின்பு, and if we are going to bypass his will and try to fulfill our own desire, அந்த வழிகளை நாம் பின்பற்றாமல் அந்த வழியை மாற்றி நம்முடைய சொந்த அபிலாஷைகளை பின்பற்றுவதற்கு நாம் முயற்சிப்போம், we are in a great danger. நாம் மிகுந்த அபாயத்திலே நாம் இருக்கிறோம். And we are knocking the door of deception. நாம் வஞ்சகத்தின் கதவை தட்டிக் கொண்டு இருக்கிறோம். You know, when Balaam asked God again, பிலேயாம் தேவனிடத்தில் இரண்டாம் முறை கேட்ட பொழுது, already knowing what God has told him very clearly, ஏற்கனவே தெளிவாய் சொன்ன பின்பும் அப்படி கேட்ட பொழுது, you know what God said? தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? God gave entirely a different answer. அவர் முற்றிலும் வித்தியாசமான ஒரு பதிலை தேவன் கொடுத்தார். Now I want to show you a verse in Ezekiel. எசேக்கியேல் புத்தகத்திலிருந்து ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். Ezekiel chapter 14. எசேக்கியேல் 14வது அதிகாரம். You know, many years ago, brother Victor came to a church in Chennai and he shared this word to the young people. வாலிப சகோதரர்களுக்கு அநேக வாரங்களுக்கு முன்பாக, அநேக மாதங்களுக்கு முன்பாக, வருஷங்களுக்கு முன்பாக சகோதரன் விக்டர் அவர்கள் வந்து பேசின பொழுது இதை காண்பித்தார்கள். Verse 4. 4வது வசனம். Chapter Ezekiel 14:4.
எசேக்கியேல் 14வது அதிகாரம் 4வது வசனம். ஆகையால் நீ அவர்களோடே பேசி சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேல் வம்சத்தாரில் தன்னுடைய நரகலான விக்கிரகங்களை தன் இருதயத்தின் மேல் நாட்டி தன் அக்கிரமமாகிய இடரலை தன் முகத்துக்கு எதிராக வைத்து கொண்டிருக்கிற எவனாகிலும் தீர்க்கதரிசனிடத்தில் வந்தால், கர்த்தர் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய இருதயத்தில் இருக்கிறதை பிடிக்கும்படியாக அப்படிப்பட்டவனுடைய நரகலான விக்கிரகங்களின் திரட்சிக்கத்தக்கதாக உத்தரவு கொடுப்பேன். Did you understand what this verse is saying? இந்த வசனம் என்ன சொல்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா? If I have some hidden desire in my heart, என்னுடைய இருதயத்திலே மறைவான ரகசிய பட்டியலை நான் ஒன்றை வைத்துக்கொண்டு, and if I go to a prophet, go to God or a prophet and ask, brother, please tell us what the Lord is saying about this matter. தேவனிடத்திலே இல்லை என்றால் ஒரு தீர்க்கதரிசியிடத்திலே போய், ஆண்டவரே சகோதரனே இதை பற்றி உம்முடைய முடிவு என்ன என்று நாம் ஆலோசனை கேட்க போனால், says, the Lord is saying, I will see the idols in his heart and give an answer according to the richness of the idols in his heart. தேவன் என்ன பதில் சொல்கிறார் பாருங்கள். அவனுடைய இருதயத்தில் இருக்கிற அந்த விக்கிரகத்தை நான் பார்த்து அதற்கு ஏற்றமாறு நான் உத்தரவு கொடுப்பேன் என்று சொல்கிறார். And that is what exactly happened to Balaam. அப்படித்தான் பிலேயாமுக்கு அது நடந்தது. The Lord gave an answer according to the hidden desire in the heart of Balaam. பிலேயாமுடைய இருதயத்திலே மறைந்திருந்த வாஞ்சையின்படியே தேவன் அவனுக்கு பதில் கொடுத்தார். In Numbers 22 we read that. என்னாகமம் 22வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். என்னாகமம் 22வது அதிகாரம் 20வது வசனம். என்னாகமம் 22வது அதிகாரம் 20வது வசனம். இரவிலே தேவன், the Lord said to him, rise up and go with them. இரவிலே தேவன் பிலேயாமிடத்தில் வந்து, அந்த மனிதர் உன்னை கூப்பிட வந்திருந்தார், நீ எழுந்து அவர்களோடு கூட போ. The Lord initially said, you don't go, but the same Lord, when he saw the idol of love of money in the heart of Balaam, he said, you go with them. முதலாவது தேவன் தன்னுடைய பதிலை சொல்லியிருந்தார், நீ அவர்களோடு போக வேண்டாம் என்று. ஆனால் பிலேயாமுடைய இருதயத்தில் இந்த விக்கிரகத்தை பார்த்த பின்பு தேவனே சொல்லுகிறார், நீ எழுந்து அவரோடு போ என்று சொல்கிறார். God was not happy about that. தேவனுக்கு மனதிலே சந்தோஷம் இல்லை. that God was angry with him. அவனுக்கு தேவன் கோபமாயிருந்தார். God was angry because he was going. அவன் போகிறது குறித்து தேவன் கோபமாயிருந்தார். When I know God's will in a certain matter very clearly, நான் தேவனுடைய தீர்மானம் இல்லையென்றால் தேவனுடைய முடிவு இதுதான் என்பதை குறித்து தெளிவாய் அறிந்த பின்பு, if I clearly know that this is the will of God, இதுதான் தேவனுடைய சித்தம் என்பதை நான் தெளிவாய் அறிந்த பின்பு, but if I still persist with God, he will give an entirely different answer. நான் திரும்பமாக தேவனிடத்திலே என்னுடைய சொந்த அபிலாஷைகளை நான் நிறைவேற்றுவதற்காக கேட்டுக்கொண்டிருந்தால் தேவன் வேறு விதமான பதிலை நமக்கு தருவார். He will give an answer according to the hidden idols in my heart. என்னுடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற விக்கிரகங்களுக்கு ஏற்ற பதிலை தேவன் கொடுப்பார். He will not be happy about it. God will not be happy about it. He will be very angry towards me. ஆனால் அப்படிப்பட்ட பதிலை தேவன் சொல்லும்போது தேவன் சந்தோஷத்தோடு அதை சொல்வதில்லை. தேவன் துக்கத்தோடு கோபத்தோடு அதை சொல்கிறார். With love of money, with the love for honor, or with any hidden agenda, if I started nagging God to give an answer according to my desire, God will give an answer according to the idols in my heart. என்னுடைய மனதிலே பணத்தை குறித்தோ இல்லையென்றால் மதிப்பை குறித்தோ நான் ஒரு விக்கிரகத்தை சுமந்து கொண்டு தேவனிடத்தில் போய் எனக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று நான் தேவனை கொண்டே கொண்டே இருந்தால் தேவன் என்னுடைய இருதயத்திலே மறைந்திருக்கிற விக்கிரகத்துக்கு ஏற்ற பிரகாரம் எனக்கு பதில் சொல்லுவார். And God will be completely dissatisfied with us. ஆனால் முழுவதுமாய் தேவன் நம்மிடையே அதிருப்தியாய் மாறி போவார். Because I am choosing a broad way, the way of Balaam. ஏனென்றால் நான் ஒரு அகலமான ஒரு வழியை நான் விரும்புகிறேன், அதை தெரிந்து கொள்கிறேன். Balaam has chosen a broad way. பிலேயாம் ஒரு அகன்ற வழியவே அவன் தெரிந்து கொண்டான். But the angel of the Lord was standing against him with the drawn sword in his hand. ஆனால் அவன் போகிற வழியிலேயே தேவ தூதன் உருவின பட்டயத்தோடு அவனுக்கு எதிர்க்காக நிற்கிறார். The Lord was trying to bring him to the narrow way. அவன்
ஒரு குறுகலான பாதைக்கு அவன் வந்துவிட மாட்டானா என்று சொல்லி அவனை கொண்டு வருகிறார். If you read that, we don't have time to read that. If you read that passage, you will see the angel of the Lord is trying to bring Balaam to the narrow way 3 times. நீங்கள் அந்த பகுதியை எடுத்து நீங்கள் வீட்டிலே வாசிப்பீர்கள் என்றால் 3 முறை அந்த இடுக்கமான வழிக்கு கொண்டு வருவதற்காக தேவ தூதன் மூலமாக தேவன் முயற்சி செய்கிறதை பார்க்கலாம். But you know what happened? ஆனால் என்ன நடந்தது தெரியுமா? Balaam was so angry. ஆனால் பிலேயாம் அவன் அவ்வளவு கோபமுள்ளவனாய் மாறிவிட்டான். What a sad thing. ஆனா எவ்வளவு துக்ககரமாக இருக்கிறது. The love of money, the love of honor has blinded his eyes. What the donkey is able to see, this man of God, he is not able to see. அவனுக்கு பணத்தின் மேல உள்ள ஒரு ஆசையோ இல்லை என்றால் ஜனங்களுடைய மதிப்போ அவனுக்கு எவ்வளவு அதிகம் இருக்கிறது என்பதை அந்த கழுதைக்கு தெரிந்தது, இவனுக்கு தெரியவில்லை. He became so blind to his own sin. தன்னுடைய சொந்த பாவத்திற்கு அவன் குருடனாய் போய்விட்டான். The donkey saw the angel and it was trying to obey. அந்த தேவ தூதனை அந்த கழுதை பார்த்தது, அதுக்கு அவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிய விரும்பினது. But to Balaam it was like a mockery. ஆனால் பிலேயாமுக்கு அது தெரியவில்லை, அதை கேலி செய்வதை போல அவன் உணர்ந்தான். So he beat the donkey. அவன் கழுதையை அவன் அடிக்கிறான். And the angel told him very clearly that your way is contrary to my way. அவன் தேவதூதன் சொல்கிறான் தெளிவாக, உன்னுடைய வழி தேவனுக்கு விரோதமான வழியாக இருக்கிறது என்று. We read that in verse 22 22வது அதிகாரம் 32வது வசனத்திலே நாம் அதை வாசிக்கலாம். The last part it says, I have come out as an adversary because your way was contrary to me. உன் வழி எனக்கு மாறுபாடா இருக்கிறதுனால் நான் உனக்கு எதிரியாக புறப்பட்டு வந்தேன். And he said, I would have killed you but for the donkey. நான் கழுதை மாத்திரம் இல்லாதிருந்தால் நான் உன்னை கொலை செய்திருப்பேன் என்று சொல்கிறான். Then he realized the danger. அப்பொழுது அவன் அந்த அபாயத்தை உணர்கிறான். And he says in verse 34, அவன் 34வது வசனத்தில் சொல்கிறான், Oh, I have sinned. நான் பாவம் செய்தேன். I did not know that you were standing in the way against me. வழியிலே நீர் எனக்கு எதிராக நிற்கிறது அறியவில்லை. But his repentance was not a deep repentance, true repentance. ஆனால் அவனுடைய மனம் திரும்புவது, அப்பொழுது அவன் மனம் திரும்புவது போல சொல்லுகிறானே, அந்த மனம் திரும்புதல் கூட உண்மையான மனம் திரும்புதலாய் இல்லை. It was a shallow, அது ஒரு ஆழமற்ற மனம் திரும்புதலாய் இருந்தது. not a true repentance. அது உண்மையான மனம் திரும்புதலாய் இல்லை. There is no godly grief in that. தேவ பக்தியாய் ஒரு குமுறலும் அழுகையும் அவனுக்கு இல்லை. His grief was only in the lips. அவனுடைய துக்கமெல்லாம் அவனுடைய உதட்டிலே தான் இருந்தது. He was saying, I didn't know that you are against me. நீர் எனக்கு விரோதியாய் இருக்கிறீர் என்பதை நான் அறியவில்லை என்று சொல்கிறான். No, it is like saying, I didn't know that I have grieved you, Lord. ஆண்டவரே, நான் உம்மை துக்கப்படுத்தினேன் என்பதை நான் அறியவில்லை ஆண்டவரே என்று சொல்வதுக்கு ஒப்பாய் இருக்கிறது. That grief, the remorse is missing in the repentance. ஆனால் அந்த துக்கம் மனம் திரும்புதலில் முடியவில்லை. He was not willing to go back. அவன் உடனே திரும்பி போகுவதற்கு அவன் சம்மதிக்கவில்லை. We read that again in verse 34. He says, அவன் 34வது வசனத்தில் அவன் சொல்கிறான், If it is displeasing to you, I will turn back. இப்பொழுதும் உமது பார்வைக்கு இது தகாததா இருக்குமானால் நான் திரும்பி போய் விடுகிறேன். God has told him very clearly that you shouldn't go. ஆண்டவர் அவனுக்கு தெளிவாக சொல்லியிருந்தார், நீ போகக்கூடாது என்று. And he was angry with him because he was going. அவன் அப்படி போவதனால தேவன் கோபமாயும் இருந்தார். And then he said, your way is contrary to my way. என்னுடைய வழி உன்னுடைய வழி என்னுடைய வழிக்கு மாறாய் இருக்கிறது என்றும் சொல்லுகிறார். After all these things he was saying, இவ்வளவெல்லாம் சொன்ன பின்பும் அவன் இவ்வாறு சொல்கிறான், if it is displeasing to you, I will turn back. இப்போதும் இது உமது பார்வைக்கு தகாததாய் இருக்குமென்றால், இல்லையென்றால் உமக்கு பிரியமில்லாமல் இருக்குமென்றால் நான் போகிறேன். He didn't have the conviction what he is doing is wrong. அவன் தான் செய்வது தவறு என்பதை இன்னும் அவன் உணர்ந்தவனாக இல்லை. Because the love of money in his heart has blinded that.
ஏனென்றால் பணத்தை குறித்த அன்பு என்ற அந்த பற்று அவனுடைய கண்களை குருடாக்கி போட்டு இருக்கிறது. The hidden sin, the hidden agenda that he had has blinded his eyes. அவனுடைய ரகசியமா வைத்திருந்த அந்த பட்டியல் அவனுடைய கண்களை குருடாக்கி போட்டு விட்டது. And finally the angel of death said, you go. அப்பொழுது தேவதூதன் கடைசியாக சொல்கிறான், நீ போ. And we all know that is the end of Balaam. நமக்கு எல்லாருக்கும் தெரியும் அதுதான் பிலேயாமின் முடிவு. And that is how it could be, brothers and sisters, for any of us who do not repent truly. உண்மையாய் தேவன் பேசும் பொழுது மனம் திரும்பாதவர்களாய் இருப்போம் என்றால் நம்முடைய முடிவும் அதுதான். If our repentance is shallow and without a godly sorrow, the same end we will also meet in our life. நம்முடைய மனம் திரும்புதலும் அது ஆழமற்றதாய் அது மேற்போக்காய் இருக்கும் என்றால் நம்முடைய முடிவும் அப்படித்தான் அமையும். Yeah, that shallow repentance puts us in a dangerous place before God. ஒரு ஆழமற்ற மனம் திரும்புதல் தேவனுக்கு முன்பாக ஒரு அபாயகரமான நிலத்திலே நம்மை வைக்கிறது. You know, in the Old Testament there was another person called King Ahab. ஏகாப், பழைய ஏற்பாட்டிலே அவரை குறித்து நாம் வாசிக்கிறோம். ஆகாப், you know, God sent to him prophets after prophets. தீர்க்கதரிசிக்கு மேல் தீர்க்கதரிசிகளை ஆகாப் ராஜாவிடத்திலே ஆண்டவர் அனுப்புகிறார். First he sent one prophet. முதலாவது ஒரு தீர்க்கதரிசி அனுப்புகிறார். Then he sent a mighty prophet Elijah. அவன் அதற்கு பின்பு பலத்த தீர்க்கதரிசியாய் எலியாவை அனுப்புகிறார். And he sent one more prophet also to him. இன்னும் ஒரு தீர்க்கதரிசியை அவருக்கு அனுப்புகிறார். He sent 3 times to warn him. அவனை 3 முறை அவனை தீர்க்கதரிசிகளை அனுப்பி தேவன் எச்சரிக்கிறார். He did not heed to the voice of the first prophet. முதலாவது தீர்க்கதரிசிக்கு அவன் செவி கொடுக்கவில்லை. And even Elijah, when he confronted him, you know, he didn't obey. எலியா தீர்க்கதரிசி அவனை நேருக்கு நேர் எதிர்த்த பொழுதும் அவன் மனம் திரும்பவில்லை. But when Elijah told him about the judgment of God which is going to come upon him, then he had a fear. எலியா வரப்போகிற நியாய தீர்ப்பை குறித்து அந்த ராஜாவிடத்தில் எச்சரித்த பொழுது அவன் பயமடைந்தான். He trembled and then he humbled himself. அவன் நடுங்கி தேவனுக்கு அவன் கீழ்ப்படிய அவன் முனைந்தான். He humbled himself. அவன் தன்னை தாழ்த்தினான். But his repentance was shallow. ஆனாலும் அவனுடைய மனம் திரும்புவது ஆழமற்றதா இருந்தது. He did not repent radically with a godly sorrow in his life. அவன் தேவனுக்கு ஏற்ற துக்கமாய் அவன் முழுமையாய் மனம் திரும்பவில்லை. You know, one brother in our church was sharing like this. ஒரு இந்த சபையில ஒரு சகோதரன் இவ்வாறு இதை பகிர்ந்து கொண்டார். He said Ahab saw the prophets of God as enemies. ஆகாப் தேவனுடைய தீர்க்கதரிசிகளை எல்லாம் தன்னுடைய எதிரிகளாகத்தான் அவன் பார்த்தான். Whoever warned Ahab, he saw them as an enemy of God. யாரெல்லாம் ஆகாபை எந்த தீர்க்கதரிசிகள் எல்லாம் அவர்களை எதிர்த்தார்களோ அவர்கள் எல்லாரையுமே இவன் எதிரிகளாகத்தான் அவன் பார்த்தான். We read that in verse 1 Kings chapter 21. 1 ராஜாக்கள் 21வது அதிகாரத்தில் அதை வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 21வது அதிகாரம் verse 20. 20வது வசனம். Enough. He said, have you found me, O my enemy? என் பகைஞனே என்னை கண்டுபிடித்தாயா என்று கேட்கிறார். Again in chapter 22 verse 8. 22வது அதிகாரம் 8வது வசனத்தில் பாருங்கள். Another prophet Micaiah. மிகாயா என்கிற இன்னொரு தீர்க்கதரிசி அவர் வருகிறார். He said to Jehoshaphat, there is yet one man by whom we may enter the Lord, but I hate him. இன்னொரு தீர்க்கதரிசியும் ஒருத்தன் இருக்கிறான், ஆனால் அவனை நான் பகைக்கிறேன் என்று சொல்கிறார். Brothers and sisters, என் அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, do you hate the prophets of God among you because they correct you? நீங்கள் உங்களுடைய மத்தியிலே இருக்கிற உங்களை சரி செய்கிற கண்டிக்கிற தீர்க்கதரிசிகளை நீங்கள் பகைக்கிறீர்களா? When they rebuke you for your own good, do you hate them? உங்களுடைய சொந்த நன்மைக்காக கண்டிக்கும் பொழுது நீங்கள் அவர்களை பகைக்கிறீர்களா? It's a very dangerous thing, brothers and sisters. அது மிகவும் அபாயமானது. You know, God sent prophet after prophet to Ahab. ஆகாபுக்கு தீர்க்கதரிசிக்கு மேல் தீர்க்கதரிசிகளை தேவன் அனுப்பி கொண்டிருந்தார். And when he refused to listen, ஆனால் அவன் கேட்கிறதுக்கு அவன் மறுத்த பொழுது, when he refused to repent, அவன் மனம் திரும்புவதற்கு மறுத்த பொழுது, do you know whom God sent to him? யாரை தேவன் அவனுக்கு அனுப்புகிறார் பாருங்கள்.
We read that in 1 Kings chapter 22 verse 19 and 20. 1 ராஜாக்கள் 22வது அதிகாரம் 19வது 20வது வசனத்திலே பாருங்கள். Therefore hear the word of the Lord. I saw the Lord sitting on his throne and all the hosts of heaven standing by him on his right and on his left. The Lord said, who will entice Ahab to go up and fall at Ramoth Gilead? And one said this, while another said that. Then a spirit came forward and stood before the Lord and said, I will entice him. The Lord said, how? And he said, I will go out and be a deceiving spirit in the mouth of all his prophets. Then God said, you are to entice him and also prevail. Go and do so. நீங்கள் 1 ராஜாக்களின் புத்தகம் 22வது அதிகாரம் 19வது வசனத்தில் நான் வாசிக்கிறேன். அப்பொழுது அவன் சொன்னது, கர்த்தருடைய வார்த்தையை கேளும். கர்த்தர் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறதையும் பரம சேனைகளை எல்லாம் அவரிடம் அவர் வலது பாரசத்திலேயும் அவர் இடது பக்கத்திலேயும் நிற்கிறதையும் கண்டேன். அப்பொழுது கர்த்தர், ஆகா போய் கீலேயாத்தில் உள்ள ராமோத்தில் விழும்படிக்கு அவனை போதனை செய்கிறவன் யார் என்று கேட்டதற்கு ஒருவன் இப்படியும் ஒருவன் அப்படியும் சொன்னார்கள். அப்பொழுது ஒரு ஆவி புறப்பட்டு வந்து கர்த்தருக்கு முன்பாக நின்று, நான் அவனுக்கு போதனை செய்ய வேண்டும் என்றது. எதனால் என்று கர்த்தர் அதை கேட்டார். அப்பொழுது அது, நான் போய் அவனுடைய தீர்க்கதரிசிகள் எல்லாரின் வாயிலும் பொய்யின் ஆவியாய் இருப்பேன் என்றது. அதற்கு அவன், நீ அவனுக்கு போதனை செய்து அப்படி நடக்க பண்ணுவாய், போய் அப்படியே செய் என்கிறார். This must make us tremble, brothers and sisters. என் அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தையை வாசிப்பதற்கு நம்முடைய உள்ளம் நடுங்க வேண்டும். God sent prophet after prophet, but he didn't hear. Then finally, instead of sending one more prophet, the Lord sent a deceiving spirit to Ahab. தீர்க்கதரிசிக்கு மேல் தீர்க்கதரிசியை தேவன் அனுப்பின பின்பு அவன் மனம் திரும்பாத பட்சத்திலே தேவன் அவனை வஞ்சிக்கிற ஆவியை அனுப்புகிறதை பார்க்கிறோம். God himself is saying to that evil spirit, you go and prevail over him. Go and do so. தேவனே ஒரு ஆவியிடத்தில் சொல்லி, நீ போய் அப்படியே அவனை வஞ்சித்து அவனை மேற்கொள்ளு என்று சொல்கிறார். We read the same thing in 2 Thessalonians. இதே வசனத்தை நாம் 2 தெசலோனிக்கேயரில் நாம் வாசிக்கிறோம். We all know that word. We have heard in the church many times. அதை நாம் சபையிலே அதிகமாக நாம் கேட்டிருக்கிறோம். We have heard Brother Zach saying about this, preaching about this many times. அநேக முறை சகரியா புனன் அவர்கள் இதை குறித்து பேசி நம்மை எச்சரிக்கிறதை நாம் அறிந்திருக்கிறோம். Verse 10 and 11. 2வது அதிகாரம் 10வது 16வது வசனங்கள். Because they did not receive the love of the truth so as to be saved, for this reason God will send upon them a deluding influence so that they will believe what is false. கெட்டு போகிறவர்களுக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித வஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேல் உள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமல் போனபடியால் அப்படி நடக்கும். ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்க கூடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். It's very difficult to love the truth about ourselves. நம்மை பற்றிய உண்மைகளை நாம் அறிந்திருக்க வேண்டும். It's very difficult to accept the truth about ourselves. நம்மை பற்றிய உண்மைகளை அறிந்து அதை ஏற்றுக்கொள்வதற்கு மிக கஷ்டமாகத்தான் இருக்கிறது. But how do we respond when somebody corrects us in the church? ஆனால் சபையிலே தேவன் அவைகளை கண்டித்து உணர்த்தும் பொழுது, இல்லை என்றால் அதை சரி செய்ய தேவன் அனுப்பும் பொழுது, how do we respond? எப்படி நாம் அதுக்கு நாம் பதில் சொல்லுகிறோம், இல்லை என்றால் எப்படி கிரியேஷன் நடப்பிக்கிறோம்? If we accept the truth about ourselves and if we repent, நம்மை பற்றிய உண்மைகளை நாம் ஏற்றுக்கொண்டு நாம் மனம் திரும்புவோம் என்றால், God will never send a deceiving spirit. தேவன் ஒருபொழுதும் வஞ்சிக்கிற ஆவியை அனுப்ப மாட்டார். But if we don't accept the truth about ourselves, நம்மை பற்றிய உண்மைகளை தேவன் சொல்லும்போது நாம் ஏற்றுக்கொள்ள மறுப்போம் என்றால், God will definitely send a deceiving spirit. நம்மை வஞ்சிக்கிற ஆவியை தேவன் நிச்சயமாகவே அனுப்புவார். And we will be without progress. நாம் முன்னேற்றம் இல்லாத வளர்ச்சியற்ற ஒரு வாழ்க்கையை நடத்தி கொண்டிருப்போம். And we will have only the form of godliness without the power. உண்மையான வல்லமை இல்லாமல் வெளிபக்தியின் வேஷத்தை தரித்தவர்களாக நம்முடைய வாழ்க்கை இருக்கும். We will not have that power to overcome sin. பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய பலம் நம்மிடத்தில் இல்லாமல் இருக்கும். You know, when Ahab was doing all these things, he was having a very good time according to the world. He was blessed, you know, in worldly things. He had a peace in his
country for 3 years. ஆகாப் இப்படியெல்லாம் தேவன் பேசும்பொழுது அவன் மறுதலித்துக் கொண்டு இருக்கும் பொழுதே அவனுடைய ராஜ்யத்திலே சமாதானம் இருந்தது, அவனுடைய வாழ்க்கை சுபிட்சமா இருந்தது, அவன் நாடு நன்றாய் இருந்தது. He inherited lot of wealth. அவன் அநேக ஐஸ்வர்யங்களை அவன் சுதந்திரித்துக் கொண்டான். Even during our disobedience, the Lord may give us earthly blessings. நம்முடைய கீழ்ப்படியாமையின் காலத்தில் கூட தேவன் நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டுதான் இருப்பார். He will give us promotions, he will give us good increment, நமக்கு பதவி உயர்வை கொடுப்பார், நமக்கு நல்ல ஊதிய உயர்வை கொடுப்பார். and we might get some profit, good profit in our business. நம்முடைய தொழிலிலே நல்ல லாபத்தையும் அவர் கொடுப்பார். We might buy some lands or build some houses. நம்ம வீடுகளை வாங்க முடியும், நிலங்களை வாங்க முடியும், வீடுகளை கட்ட முடியும். And maybe our children might be doing well in their studies and they may get a good job. ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் நன்றாய் படித்து அவர்கள் நல்ல வேலையையும் அவர்கள் கிடைக்கக்கூடிய சூழ்நிலையும் இருக்கும். But that doesn't mean that God is pleased with us. ஆனால் அவையெல்லாம் தேவன் நம்மேல் பிரியமாய் இருக்கிறார் என்பதற்கு அடையாளங்கள் அல்ல. Let us not deceive ourselves, brothers and sisters. ஆகவே அருமையான சகோதரர்களே சகோதரிகளே, நாம் நம்மையே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். No, Balaam, when he disobeyed God and went with the elders of Moab, ஆனால் பிலேயாம் தேவனுக்கு கீழ்ப்படியாமல் அந்த மூப்பரோடு அவன் சென்ற பொழுது he still had a wonderful ministry. அவனுக்கு இன்னும் ஒரு ஊழியம் இருக்கத்தான் செய்தது. Yeah, he was preaching powerfully. அவன் வல்லமையாய் பிரசங்கித்துக் கொண்டு இருந்தான். He said, whatever the Lord speak to me, that alone I will speak. அவன் இவரோடு சொல்லுகிறான், தேவன் என்ன சொல்லுகிறாரோ அதைத்தான் நான் சொல்வேன் என்றும் சொல்லுகிறான். He said, I am willing to die as a martyr for truth. நான் சத்தியத்திற்காக நான் மரிப்பதற்கும் ஆயத்தம் என்று சொல்கிறான். In chapter 23 we read that he made sacrifices to God. 23வது அதிகாரத்தில் தேவனுக்கு அவன் பலி செலுத்துகிறான் என்று பார்க்கிறோம். And God was still speaking to him. தேவனும் இன்னும் அவனோடு பேசிக் கொண்டிருந்தார். He had zeal in his heart. அவனுடைய இருதயத்தில் ஒரு வைராக்கியம் இருந்தது. He had revelations from God. தேவனிடத்திலிருந்து ஒரு வெளிப்பாடு இருந்தது. He had visions of God. தேவனை குறித்த தரிசனம் இருந்தது. Now we all read that in chapter 24. 24வது அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். என்னாகமம் 24. Numbers chapter 24. என்னாகமம் 24வது அதிகாரத்திலே அதை நாம் வாசிக்கிறோம். Chapter 24 verse 4. 4வது வசனத்திலே He says, the oracle of him who hears the words of God. தேவன் அருளும் வார்த்தைகளை கேட்டு சர்வ வல்லவரின் தரிசனத்தை கண்டு தாழ விழும்போது கண் திறக்கப்பட்டவன் விளம்புகிறதாவது. Said, you can translate like this. He said, the oracle of him who hears the words of God. பிலேயாமின் தேவனுடைய வார்த்தைகளை கேளுங்கள். கேட்கிறான். He is able to hear the words of God. தேவனுடைய வார்த்தைகளை அவன் கேட்கிறான். He is able to see the visions of God. தேவனுடைய அருளும் வார்த்தைகளை அவன் கேட்கிறான். சர்வவருடைய தரிசனத்தை அவன் காண்கிறான். And he had the knowledge of Most High. He even spoke about Jesus Christ coming. அவனுக்கு உயர்ந்த தேவனுடைய அறிவும் இருந்தது. அவன் வரப்போகிற ராஜ்யத்தை குறித்து இயேசுவை குறித்து அவன் பிரசங்கிக்கிறான். But one word in verse 4 tells about his true nature, his true spirituality. ஆனால் அந்த 4வது வசனத்திலே ஒரு பகுதி அவனுடைய உண்மையான ஆவிக்குரிய நிலையை சொல்லுகிறது. It says, he's falling down yet having his eyes wide open. தாழ விழும்போது அவன் கீழே விழுந்து கொண்டு இருக்கிறான், ஆனாலும் அவன் கண்கள் திறந்திருக்கிறது. It is other way around. When his eyes were wide open, he was falling down. இல்லையென்றால் இப்படி சொல்லலாம், அவன் கண்கள் திறந்ததா இருக்கும் பொழுதே அவன் கீழே விழுந்து கொண்டு இருக்கிறான். That is what one English version says. His eyes were wide open, but still he was falling. அவன் கண் குருடனாய் இல்லாமல் அவன் கண் தெளிவாய் இருக்கும் பொழுதே அவன் விழுகிறான். Yes, brothers, we cannot serve two masters. ஆம் சகோதரர்களே சகோதரிகளே, நாம் இரண்டு எஜமானுக்கு ஊழியம் செய்ய முடியாது. Balaam tried that. பிலேயாம் அதை முயற்சித்தான். Finally, what happened? கடைசியாக அவனுக்கு என்ன நடந்தது? God was angry with him. அவனிடத்தில் தேவன் கோபமாய் இருந்தார். And at the end of chapter 24 we read that King Balak was also angry against him. அந்த
அந்த அதிகாரத்தின் முடிவிலே பாலாக் ராஜாவும் பிலேயாமுக்கு அவன் மேல் கோபமாயிருந்தான். We cannot serve two masters. ஏனென்றால் நாம் இரண்டு எஜமான்களுக்கு ஊழியம் செய்ய முடியாது. So two things we learn primarily from the life of Balaam. இந்த பிலேயாமின் வாழ்க்கையிலிருந்து இரண்டு முக்கியமான காரியங்களை நாம் உணர்ந்து கொள்கிறோம், படிக்கிறோம். If I know what is God's will, தேவனுடைய சித்தம் இதுதான் என்பதை நான் அறிந்த பின்பு I must not go to God second time as to ask if I can do something against what he had said first. நான் இரண்டாவது முறை ஆண்டவரிடத்தில் சென்று முதலாவது முறை சொன்னதுக்கு மாறாக உள்ள ஏதாவது வழி இருக்கிறதா என்று நான் ஆண்டவரிடத்தில் கேட்கக்கூடாது. And the second thing that we learn from Balaam is, பிலேயாமிடத்திலிருந்து இரண்டாவது என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், my repentance should be a genuine one. என்னுடைய மனம் திரும்புதல் ஒரு உண்மையானத ஆழமுள்ளதா இருக்க வேண்டும். It should be with a godly sorrow. அந்த தேவனுக்கு ஏற்ற துக்கம் நிறைந்ததா இது இருக்க வேண்டும். The two main things that we learn from Balaam. இந்த பிலேயாமிடத்திலிருந்து இந்த ரெண்டு வழிகளை, ரெண்டு பாடங்களை நாம் கற்றுக்கொள்கிறோம். I pray that none of us will be deceived in these last days. இந்த கடைசி நாட்களிலே நம்மில் ஒருவராவது வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. Like Balaam or even like Ahab. ஆகாபை போல, பிலேயாமை போல நாம் வஞ்சிக்கப்பட்டு போய்விடக் கூடாது. Let us not love money, let us not love the honor of men. மனுஷருடைய பணத்தையோ உடைய கனத்தையோ நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டாம். But love the Lord with all our heart, soul and strength. நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து முழுமையாய் ஆண்டவரை நேசிக்கிறவர்களாக நாம் மாறுவோம். Let us realize that our heart is so deceitful. நம்முடைய இருதயம் திருக்குள்ளதா இருக்கிறது என்பதை நாம் உணர்ந்து கொள்வோமாக. And let us fall at the feet of the Lord for our salvation. நம்முடைய ரட்சிப்புக்காக தேவனுடைய சமூகத்திலே நாம்